அம்மா சமையல் மூலமாக உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற டிஷ் என்னென்னா அவல் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை. அது எப்படி செய்கிறோங்கிறத நம்ம பார்ப்போமா? அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், பார்ப்போம். ஐம் சாந்தி சுரேஷ். இதில் ஒரு கப்பு நம்ம கைக்குத்தல அவல் வச்சுருக்கேன். நீங்கள் ரெட் அவல் வச்சுருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கு வேணுங்கிற சர்க்கரை, அதாவது இது வறுத்து பொடிச்சு ஒரு கப் இருந்ததுன்னா அது ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வெல்லம். தண்ணி வந்து 1.25 to 1.5 வரைக்கும் விட்டுக்கலாம். வந்து அவளுடைய குவாலிட்டியை பொறுத்து தண்ணி நம்ம அளவு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேங்காய், ஏலக்காய் பொடி. இப்போ அதை வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த அவலை நல்லா செவக்க வறுத்து நம்ம பொடிக்கணும். செவக்க வறுத்துட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை நல்லா பொடிக்கணும். நம்ம மிக்சியில் பொடித்த கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கும், டெக்ஸ்சர் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ரவை பதத்தில் திரித்து இதை வந்து நம்ம இப்போ இவ்வளோ குவான்டிட்டி இருக்கா, இது வந்து ஒரு 1/2 கப்புக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு ஈக்குவலாக வெல்லம், ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வெல்லம், எவ்வளோ பொடி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் போடணும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இதுக்கு 1 கப்புனா 1.25 கப்பு தண்ணி விடணும். நம்ம தண்ணி கொதித்த உடனே இதை கிண்டி வெல்லத்தையும் போட்டு வெல்லமும் தண்ணியும் ஒன்றா விட்டுட்டு இதை கிளறி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். ஒன்றேகால் கப்பு தண்ணி விட்டுருக்கேன். வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் ஆர்கானிக் வெல்லங்கிறதுனால இதில் மண்ணெல்லாம் கிடையாது. அதனால் இதை அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். இதுக்கு வேணுங்கிற ஏலக்காய், இப்போ தண்ணி கொதி வந்துடுது. இப்போ இதை போட்டு நல்லா கிளறி தேங்காய் பூ போட்டு, தேங்காய் பூ எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டேன்னா உப்புமா பதத்தில் இது வரும். அப்புறம் அதை பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ இதில் இந்த நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இது நல்லா கிளறி இதை உருண்டை பிடிச்சி எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பிடி கொழுக்கட்டைங்கிறதுனால அந்த ஜஸ்ட்டு பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டானா நம்ம பிடி கொழுக்கட்டை, அவல் பிடி கொழுக்கட்டை ரெடி. ஒரு 5 minutes வெந்தால் போகிறோம். இது ஏற்கனவே நம்ம சூடு தண்ணியில் வேக வச்சுருக்கிறதுனால அது ஹாஃப் வேக்காடு வெந்திருக்கும். ஆவியில் வேக வைக்கிறதுனா இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு. விசேஷ தினங்களுக்கு, பிள்ளையார் சதுர்த்தி, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை. இது குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது. இப்போ இதை வேக வச்சு நம்ம எடுத்துருவோம். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சோம். இந்த மாதிரி வேர்த்து இருக்கணும், அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இட்ஸ் நவ் ரெடி டு ஈட். இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த டிஷ்? ஸோ நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங் த வீடியோ. உங்களோட வீடியோஸும் யூடியூப்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல்ல நாங்க உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்றோம். நீங்க எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா மட்டும் போதும், எடிட்டிங் நாங்களே பண்ணிக்குவோம், பண்ணி நாங்களே அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே தெரியுற இந்த நம்பர்ல 9042198467 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட குக்கிங் வீடியோவை அனுப்பலாம்.
நீங்க எங்களுக்கு அனுப்புற வீடியோ வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கணும். வேற ஏதாவது டீல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க.